بسم الله الرحمن الرحيم அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்பதன் பொருள் அர்-ரஹ்மான் மற்றும் அர்-ரஹீம் ஆகிய இரண்டு பெயர்களும் அர்-ரஹ்மா என்பதிலிருந்து பெறப்பட்டவை. ஆனால் அர்-ரஹீம் என்பதை விட அர்-ரஹ்மான் என்ற பெயரில் கருணை தொடர்பான அதிக அர்த்தங்கள் உள்ளன. இந்த அர்த்தத்தில் ஒருமித்த கருத்து உள்ளது என்பதை குறிக்கும் இப்னு ஜரீர் அவர்களின் ஒரு கூற்று உள்ளது. மேலும் அல்-குர்துபி அவர்கள் கூறினார்கள், இந்த பெயர்கள் அர்-ரஹ்மாவிலிருந்து பெறப்பட்டவை என்பதற்கான ஆதாரம் அத்-திர்மிதி அவர்கள் பதிவு செய்து சஹீஹ் என தரப்படுத்திய செய்தியாகும். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக் கேட்டதாக அறிவித்தார்கள். காலல்லாஹு தஆலா அனர் ரஹ்மானு ஹலக்துர் ரஹிம வஷகக்து லஹா இஸ்மன் மின் இஸ்மி ஃபமன் வஸலஹா வஸல்துஹு வமன் கதஅஹா கதஅதுஹு. உயர்ந்தவனான அல்லாஹ் கூறினான், நானே அர்-ரஹ்மான், நான் ரஹத்தை அதாவது கருப்பை அதாவது குடும்ப உறவுகளை படைத்தேன். மேலும் எனது பெயரிலிருந்து அதற்காக ஒரு பெயரை உருவாக்கினேன். ஆகவே யார் அதை பேணி நடக்கிறாரோ அவருடன் நான் உறவை பேணுவேன், யார் அதை துண்டிக்கிறாரோ அவருடன் நான் உறவை துண்டிப்பேன். பின்னர் அவர் கூறினார், இது பெயர் பெறப்பட்டதை குறிக்கும் ஒரு ஆதாரமாகும். பின்னர் அவர் கூறினார், அரேபியர்கள் அல்லாஹ் மற்றும் அவரது பண்புகளைப் பற்றிய அறியாமையின் காரணமாக அர்-ரஹ்மான் என்ற பெயரை மறித்தார்கள். அல்-குர்துபி அவர்கள் கூறினார்கள், அர்-ரஹ்மான் மற்றும் அர்-ரஹீம் ஆகிய இரண்டும் ஒரே அர்த்தத்தை கொண்டுள்ளன என்று கூறப்பட்டது. அபு உபைட் அவர்கள் கூறியுள்ளது போல நத்மான் மற்றும் நதீம் என்ற வார்த்தைகளைப் போல. அபு அலி அல்-ஃபாரிசி அவர்கள் கூறினார், அல்லாவுக்கு மட்டுமே பிரத்யேகமான அர்-ரஹ்மான் என்பது அல்லாவிடமுள்ள எல்லா வகை கருணையையும் உள்ளடக்கிய ஒரு பெயராகும். அர்-ரஹீம் என்பது விசுவாசிகளை பாதிப்பதாகும். ஏனெனில் அல்லாஹ் கூறினான், வகான பில் முஃமினீன ரஹீமா, மேலும் அவன் விசுவாசிகளிடம் என்றென்றும் ரஹீமாக அதாவது கருணையாளனாக இருக்கிறான். மேலும் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அர்-ரஹ்மான் மற்றும் அர்-ரஹீம் பற்றி கூறினார்கள், அவை இரண்டு மென்மையான பெயர்கள், அவற்றில் ஒன்று மற்றொன்றை விட மென்மையானது, அதாவது அது கருணையின் அதிக தாக்கங்களை உள்ளது. இப்னு ஜரீர் அவர்கள் கூறினார்கள், அஸ்-சுர்ரி பின் யஹ்யா அத்-தமீமி அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள். உஸ்மான் பின் ஜுஃபர் அவர்கள் அல்-அஸ்ரமி அர்-ரஹ்மான் மற்றும் அர்-ரஹீம் பற்றி கூறியதாக தெரிவித்தார்கள். அவன் எல்லா படைப்புகளிடம் அர்-ரஹ்மானாகவும் விசுவாசிகளிடம் ரஹீமாகவும் இருக்கிறான். எனவே அல்லாவின் கூற்றுகள் தும்மஸ்தவா அலல் அர்ஷிர் ரஹ்மான், பின்னர் அவன் அர்ஷின் மீது அதாவது தனது மகத்துவத்திற்கு ஏற்ற விதத்தில் உயர்ந்தான், அர்-ரஹ்மான், மற்றும் அர்-ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அர்-ரஹ்மான் அதாவது அல்லாஹ் மகத்தான அர்ஷின் மீது அதாவது தனது மகத்துவத்திற்கு ஏற்ற விதத்தில் உயர்ந்தான். இவ்வாறு அல்லாஹ் இஸ்தவா அர்ஷின் மீது உயர்வதை தனது அர்-ரஹ்மான் என்ற பெயருடன் குறிப்பிட்டுள்ளான். அவனது கருணை அவனது எல்லா படைப்புகளையும் உள்ளடக்கியது என்பதை குறிப்பதற்காக. அல்லாஹ் மேலும் கூறினான், வகான பில் முஃமினீன ரஹீமா, மேலும் அவன் விசுவாசிகளிடம் என்றென்றும் ரஹீமாக அதாவது கருணையாளனாக இருக்கிறான். இவ்வாறு விசுவாசிகளை தனது அர்-ரஹீம் என்ற பெயரால் உள்ளடக்கினான். அவர்கள் கூறினார்கள், இது அர்-ரஹ்மான் என்ற பெயர் இரு உலகங்களிலும் அல்லாவின் படைப்புகளுடன் அவனுக்கிருக்கும் கருணை தொடர்பான பரந்த அர்த்தங்களை உள்ளடக்கியது என்பதற்குச் சான்றளிக்கிறது. அதே நேரத்தில் அர்-ரஹீம் என்பது விசுவாசிகளுக்கு மட்டுமே பிரத்யேகமானது. ஆயினும் பின்வருமாறு ஒரு பிரார்த்தனை இருப்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும். ரஹ்மானத் துன்யா வல் ஆஹிரதி வரஹீமஹுமா, இவ்வுலகிலும் மறுமையிலும் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருப்பவனே. அல்லாவின் அர்-ரஹ்மான் என்ற பெயர் அவனுக்கு மட்டுமே பிரத்யேகமானது. உதாரணமாக அல்லாஹ் கூறினான், குலிது உல்லாஹ அவிது உர் ரஹ்மான ஐயன் மா தது உ ஃபலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கூறுங்கள்,
அல்லாவை அழையுங்கள் அல்லது ரஹ்மானை அழையுங்கள். நீங்கள் எந்த பெயரால் அவனை அழைத்தாலும் அது ஒன்றுதான், ஏனெனில் அவருக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. மற்றும் வஸ்அல் மன் அர்சல்னா மின் கப்லிக மின் ருசுலினா அஜஅல்னா மின் தூனிர் ரஹ்மானி ஆலிஹத்தன் யுபதூன். மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உமக்கு முன் நாம் அனுப்பிய நமது தூதர்களிடம் கேளுங்கள், ரஹ்மானை, அதாவது மிகவும் அருளாளனான அல்லாவைத் தவிர வணங்கப்பட வேண்டிய ஆலிஹாக்களை நாம் எப்போதாவது நியமித்தோமா? மேலும் பொய்யான் முசைலிமா தன்னை யமாமாவின் ரஹ்மான் என்று அழைத்துக் கொண்டபோது அல்லாஹ் அவனை பொய்யான் என்ற பெயரால் அறியச் செய்து அவனை அம்பலப்படுத்தினான். எனவே முசைலிமா குறிப்பிடும் போதெல்லாம் அவன் பொய்யான் என்றே வர்ணிக்கப்படுகிறான். நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசித்தவர்கள் மற்றும் பாலைவனவாசிகள், அதாவது பெடுவின்கள் மத்தியில் அவன் பொய் சொல்வதற்கு ஒரு உதாரணமாக மாறினான். ஆகையால் அல்லாஹ் முதலில் தனக்கு மட்டுமே பிரத்யேகமான தனது பெயரான அல்லாஹ் என்பதை குறிப்பிட்டுள்ளான். மேலும் இந்த பெயரை ரஹ்மான் என்று விவரித்துள்ளான். இதை வேறு யாரும் பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. அல்லாஹ் கூறியுள்ளது போலவே, குலிது உல்லாஹ அவிது ரஹ்மான ஐயன் மா தது ஃபலஹுல் அஸ்மா ஹுஸ்னா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கூறுங்கள், அல்லாவை அழையுங்கள் அல்லது ரஹ்மானை அழையுங்கள். நீங்கள் எந்த பெயரால் அவனை அழைத்தாலும் அது ஒன்றுதான், ஏனெனில் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. முசைலிமாவும் அவனது வழிகேட்ட வழிகளை பின்பற்றியவர்களும் மட்டுமே முசைலிமாவை ரஹ்மான் என்று வர்ணித்தார்கள். அல்லாவின் ரஹீம் என்ற பெயரை பொறுத்தவரையில் அல்லாஹ் மற்றவர்களையும் அதைக் கொண்டு விவரித்துள்ளான். உதாரணமாக அல்லாஹ் கூறினான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீமுன். நிச்சயமாக உங்களிடமிருந்தே, அதாவது நீங்கள் நன்கு அறிந்த ஒரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துள்ளார். நீங்கள் எந்த ஒரு காயமோ அல்லது சிரமமோ அடைவது அவருக்கு வருத்தமளிக்கிறது. அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறார். விசுவாசிகளிடம் அவர் கனிவானவர், அதாவது இரக்கம் நிறைந்தவர், மற்றும் ரஹீம், கருணையாளர். அல்லாஹ் தனது மற்ற சில பெயர்களை பயன்படுத்தியும் தனது சில படைப்புகளை விவரித்துள்ளான். உதாரணமாக அல்லாஹ் கூறினான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் லுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு சமீஅன் பசீரா. நிச்சயமாக நாம் மனிதனை நுத்ஃபாவிலிருந்து, அதாவது கலந்த விந்து துளிகள், ஆண் மற்றும் பெண்ணின் பாலியல் வெளியேற்றம், அதை சோதிப்பதற்காக படைத்தோம். அதனால் நாம் அவனை கேட்பவனாக, அதாவது சமீஆக, பார்ப்பவனாக, அதாவது பசீராக ஆக்கினோம். முடிவாக அல்லாவின் பல பெயர்கள் அல்லாவைத் தவிர மற்றவர்களுக்கும் பெயர்களாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அல்லாவின் சில பெயர்கள் அல்லாவுக்கு மட்டுமே பிரத்யேகமானவை, அதாவது அல்லாஹ், ரஹ்மான், காலிக், அதாவது படைப்பாளன், ராசிக், அதாவது படியளப்பவன் போன்றவை. எனவே அல்லாஹ் தஸ்மியாவை, அதாவது அல்லாவின் பெயரால் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று பொருள்படும் அதை தனது பெயரான அல்லாஹ் கொண்டு தொடங்கியுள்ளான். இது ரஹ்மான் என்று விவரித்துள்ளான். ரஹ்மான் ரஹீமை விட மென்மையானதும் பொதுவானதுமாகும். அல்லாஹ் இங்கு செய்தது போலவே மிகவும் கண்ணியமான பெயர்கள் முதலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸில் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓதுதல் மெதுவாகவும் தெளிவாகவும் எழுத்துக்கு எழுத்து சரியாகவும் இருந்தது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாவின் பெயரால் எல்லா புகழும் நன்றியும் அல்லாவுக்கே. அவன் அகிலம் அனைவற்றையும் பரிபாலிப்பவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. மேலும் இதுபோன்றே ஒரு குழு அறிஞர்கள் ஓதுகிறார்கள். மற்றவர்கள் தஸ்மியாவின் ஓதுதலை அல்ஹம்தோடு இணைத்து ஓதுகிறார்கள்.